இப்போ நம்ம என்ன பண்ணிடலாமா, அம்மிக்கல்லில் முதல்ல பாலை ஊற்றிட்டு இந்த மாதிரி தோசையாட்டும் அரிசி இந்த இது உங்கள் வீட்டில் எந்த இலை இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு இலை முதல்ல போடுங்க. ஏன்னா கருப்பு இலையே நெல் இல்லைனா கூட அரிசி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் என்ன அரிசி போட்டுருந்தா நெல் போட்டாங்க, அதனால கொஞ்சம் நெல் எடுத்து வந்துட்டோம். அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்கள் அரிக்கலாம். அப்புறம் உங்களோட டார்க் ஸ்கின்னு நல்லா பிரைட் ஸ்கின்னாக ஆக்கலாம். நீங்கள் சொல்லிப்பீங்க இந்த சின்ன வயசுல எப்படி எங்களெல்லாம் இதெல்லாம் தெரியும் சொல்லிடுங்க. அந்த காலத்தில் வயிற்றாட்டெலாம் இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி வருது. ராவி சூப்பர் ராவி, இதுதான் ரொம்ப பிரைட்டாக தெரியுது. நீங்கள் மிக்சியில் அரைச்சா கூட ஒன்றும் அரிக்காது, இந்த மாதிரி அம்மியில் தான் அரைக்கணும். உங்களுக்கு வேகமாக டைம் இருந்தால் கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஏன்னா நானே சின்னதாக தான் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டார்க் ஸ்கின்னை ஒயிட் ஸ்கின் ஆகிறதுல என்ன சொல்யூஷன் இருக்குது சொல்லுங்கள். இந்த சொல்யூஷன் தான் அந்த காலத்தில் சொல்யூஷன். நீங்கள் கண்டு க்ரீமை பூசிட்டீங்க, அந்த மாதிரி க்ரீம் இல்லை. நீங்கள் மூஞ்சி பிம்பிள்ஸ் டார்க்கிங் அதில் ஒரு ஆக்சிட்டு அந்த மாதிரிலாம் அமுட்டைன்ஸ் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் காமிக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மூஞ்சி நல்லா பல்பலாக இருக்கும். ஒரு ஆயை ஒயிட் நீங்கள் ஃபோனில் பார்க்கும்போது ஒரு ஆயவே சொல்கிறாங்க, அந்த மாதிரி பூசுங்க. அம்மாவுக்கு எப்படி இசப்பே உங்கள் அம்மாவுக்கு எப்படி நீ சாப்பாடு சாப்பிடலன்னு தெரியும்? அதுவா, ஃபோன் பண்ணி சொன்னாங்கள, தெரியும் எனக்கு. ஃபஸ்ட்டு பேப்பர்ட்டே குத்தா எப்படி இருக்கும்? ராவி அந்த சைடில் கச்சாரு என்ன எல்லாம் இல்லை, ரொம்ப கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் பூசினேன்னா செம்மையாக வச்சுக்கலாம். நீங்கள் மாவு வரைகிறீங்களா, அதுலேயே நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்கள் பசங்களுக்கு நீங்களே பூசிடுங்க. சரி. சில பசங்க இந்த மாதிரி தான் கண்ணெத்திய ஃபோனில் வாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் சொல்கிறாங்க. அதனால நீங்கள் நல்லா வாங்கி தராதீங்க, இந்த மாதிரி மூஞ்சில் வச்சு பூசுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் அந்த இது இப்படி குத்துது அது கம்மியாக இந்த மாதிரி சின்னதாக உங்கள் வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல செய்யுங்க. ஆனால் அது எங்கள் வீட்டில் கொஞ்சம் தூரம் போட்டால மழை வந்துச்சு, அதனால அதை வச்சு நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ நல்லா வெயில் காயுது. உங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு நாங்கள் எப்படி சொல்கிறோம் தெரியுமா, நல்ல அரிசியோ கெட்ட அரிசியோ நீங்கள் ஒரு அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அரிசி எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் அரிசியை போடும்போது மேலே அரிசி நீங்கள் வெறும் அரிசி தண்ணியில் போடும்போதே இந்த மாதிரி மேலே இந்த பாருங்க பிஷப் இப்படி காமிட்டான். இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் இப்படி எடுத்துடலாம். கொஞ்சம் மேலே வந்துச்சு, இந்த மாதிரி நெல்லாம் மேலே வந்துச்சுன்னா அது தப்பான அரிசி, கீழே இருக்கிற அரிசி தான் நல்ல அரிசி சொல்கிறாங்க. அந்த காரம் வயிற்றாடுறவங்களாம் இப்படி தாங்க சொல்கிறாங்க, நீங்களும் கேள்விங்க. கொஞ்சம் பிரைட்டாக இல்லை ராகி, கொஞ்சம் விட்றா. நான் லைட்டை கொஞ்சம் போடுறேன். லைட்டாக பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிடுங்க. உங்கள் இடத்துல இருந்தால் என்ன கருப்பு கலர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல போடலாம். ஃபுல்லாக அரைச்சிட்டோம், எப்படியோ அரைச்சிட்டோங்க. இந்த மாதிரி அரிசி சாரை இப்படி போட்டுருவோம். ராவி 4 நிமிஷம் ஆயிடுச்சு. 4 நிமிஷமா? ஓகே, அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? இப்போ எத்தனை நிமிஷம் ஆகிடுது?
இப்போ இன்னும் 5 நிமிஷம். இப்போ தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ராவி வீட்டில் research also service tax service also back to service and also பரிசு எல்லாமே நல்லா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் கலக்கிடுவாங்க. பின்னாடியே வா. இப்போ எங்க வீட்டாண்ட மெனி பிளான்ட் இருக்கு. இந்த கருப்பு இலைய இருங்க கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி மழை தண்ணி உங்க வீட்டில் இந்த அம்மியில மழை தண்ணி இருக்கும். இந்த மாதிரி பூச்சி நல்லா டர்ன்னு ஆக்கி விடுங்க. ஓகே, மொத்த தண்ணியும் வேலை வச்சுங்க. நானே அம்மி கழிச்சு அடிக்கிறேன். கேட்குறீங்களா? ராவி பார்த்து இந்த டைம்ல பார்க்கக்கூடாது. சாரி, சும்மா தெலுங்கு சாங் தான் பாட்டேன். இது பத்தியா கூடு கட்டிக்கிது. தவறு கூடு பாரு. கூடு காமி அவங்கள்ட்ட. கூடு காமிடா. குது இல்லை இது. புட்டு கூடு எங்களுக்கே வா, எனக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இரு, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேர் தம்பி பாருங்க. சரி, இந்த மாதிரி சரி என்ன தம்பி நான் என்ன காட்டுறேன். ராவி 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. சீக்கிரம் பண்ண முடியும். அத்தி இந்த சாரை அப்படியே எடுத்து புரிஞ்சிடுங்க. ராவி நல்லா புரிஞ்சுங்க. சாறு விடாம புரிஞ்சிடுங்க. ஏன்னா அந்த சாறு வந்து நம்ம அரிக்கிறோம்ல, அந்த இதுவு அரிச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பாரா விஷா பாரு. இந்த மாதிரி நிறைய தோசையாட்டு ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணி கரண்டியில் வச்சு இந்த இது வீட்டில் இந்த இதுவை இப்படி ஊற வைத்துங்க. நல்லா இப்படி பண்ணி விடுங்க. நல்லா இது மாதிரி இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரியே வந்து இந்த சாறு வந்து இப்படி வச்சிருங்க. சாறு வந்து இந்த வாட்டி நீங்கள் போட்டு நல்லா சாறு இல்லாமையே நல்லா பிசைஞ்சிருங்க. அதுக்கே சாறு ஏன் மேலே ஊத்துற? என் தம்பி அப்படிதாங்க. இதில் போடலாம். இப்போ உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல தைச்சுக்கோங்க. கொஞ்சம் முட்டியை கம்மிடா. இங்கே கம்மி. இந்த மாதிரி பிளாக் ஸ்டீனு இப்படி நல்லா எனக்கு பூசியா? பூசலாம். இரு உனக்கு இப்போ பூச வேணாம், அப்புறமா பூசிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்க்கலாம். ஓகேவா? சரி. நல்லா இந்த மாதிரி 9 நிமிஷம் 9 நிமிஷம். இப்போ 10 நிமிஷம் ஆக போகுது. ஓகே, 10 நிமிஷம் ஆகுது போகுதுல்ல.
இதோ இந்த மாதிரி வச்சிடுங்க. ஏய் சவுண்ட் கூடாது. கைஸ் எனக்கு பயமாயிடுச்சு. விஷயம் புண்ணுங்க வந்து சின்ன சின்னதாக பூசுகிறேன். ஓகேவா? சரி பூசி முடிச்சாச்சுல. பூசிட்டேன். வா உன் பேண்ட் டவுசரை ஈட்டு விடு. நானும் இது first ஈட்டு விட்றேன். சரி முதல்ல இரு. வா இப்போ மீதி இருக்க இந்த மாதிரி மீதி இருக்க நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? எடுத்துட்டா இழுத்துட்டா ஆ இழுத்துட்டா புரியல. இழுத்துட்டா ஓ நீ அவங்க ஃபோன் இது வந்துட்டு சொல்லிட்டேன். இந்த மாதிரி தோசையாட்டு ஊற்றிடுங்க. அந்த மாதிரி எங்க போய் என்கிட்ட தூக்காதுல அந்த மாதிரி நீ புரியணும். ஓகேவா? சரி மாமி அத்தை அத்தடா நிறைய கூலிங்காக இருக்கும். உங்களுக்கு கூலிங் வேணுமா? சில்ட்ரன்ஸ்க்கு கூலிங் வேணுமா? இந்த மாதிரி மழை தண்ணியை நல்லா ஜில்லுன்னு மழை தண்ணி இது. இந்த மழை தண்ணியை இப்படி போட்டு தண்ணினா நீங்கள் பாட்டில் என்ன பாட் இருந்துச்சுன்னா இந்த பாட் தண்ணியை எடுத்து நீங்கள் அம்மியில் ஊற்றி இந்த மாதிரி நல்லா புர்ருன்னு தேய்ங்க. சரி தேய்ச்சி இது எதுக்கு அதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகுங்களோ? 5 நிமிஷம் ஆகும். இந்த சாலை இன்னும் 11 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 12 நிமிஷம் ஆக போகுது. இப்படி காலை வச்சு இந்த மாதிரி கையை நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா கையை தேய்ச்சாதான் ஆகும். கூலிங் செம்மையாக இருக்குங்க கைஸ். மழை தண்ணியை தான் நான் வச்சுட்டேன். சரி ராவி நல்லா இந்த மாதிரி கை கழுவி கையெல்லாம் கொஞ்சம் போது ராவி வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். பை.